friends, welcome back to Sahashri Vlogs. நம்ம இந்த சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஃப்ரூட் கார்டன் தான். ஸோ நாங்கள் என்னென்ன செடிலாம் வச்சுருக்கோம், என்னென்னது 3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது இப்போ எப்படி வளர்ந்துருக்கு, ஸோ அந்த இதெல்லாம் கம்ப்ளீட் சேஞ்ச் ஓவர் எல்லாமே நானே ஹஸ்பண்டு மட்டும்தான் வச்சோம். வேறு யாருமே ஒரு இதெல்லாம் வைக்கலை. கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஸோ சில இது நம்ம சாப்பிட்டு போட்ட அந்த பழத்தோட சீட்ஸ் இருக்கும் இல்லையா, அப்படி வச்சது சில இது. ஸோ அந்த மாதிரி இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் ரிலேட்டடானது. அடுத்து கார்டன் ஆர்கனைசேஷன், நம்ம அப்போ எப்படி வைக்கலாம், நம்ம எப்படி ட்ரெஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறோமோ அதே மாதிரி கார்டனுக்கும் ஒரு ஆர்கனைசிங் வச்சோம்னு வச்சுக்கோங்க, அதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதோட இதுவும் நம்ம எப்படி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம கலைக்காலையில் வாங்கின செடியெலாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் இன்றைக்கி வைக்க போகிறேன். ஸோ சண்டே தான் நான் கார்டனிங்க்குன்னு ஒதுக்கிக்குவேன். அன்றைக்கி ஒரு நாள் தான். ஸோ ஈவினிங் டைம் மற்றபடி கிளினிக் போகிறதுனால ஈவினிங் டைம் சண்டே ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுவோம் கார்டனிங்க்கு, நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து. ஸோ அவங்க தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட். இது எல்லாமே பண்ணுற ஒத்தால என்னாலலாம் பண்ணவே முடியாது. ஸோ நம்ம அன்றைக்கி கலைக்காலையில் வாங்கின செடி இருந்துச்சு இல்லையா, அதை வச்சுருக்கேன். ஸோ அப்படியே கொஞ்சம் ரோஸில் என்னென்ன பூ பூத்துருக்கு, டபுள் கலர் ரோஸ் பூத்துருக்கு, அப்புறம் இன்னொரு ஒரு வெல்வெட் ரோஸ் பூத்துருக்கு. ஸோ அதெல்லாமே அப்படி இது பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இது அழுகுன முட்டை. ஸோ அதை எனக்கு அப்படியே இதில் போட்டுட்டேன் ரோஸுக்கு. ஏன்னா முட்டை எந்த ஒரு ஃபார்மில் நம்ம போட்டாலுமே செடி ரோஸ் சூப்பராக தான் வருது. ஏன்னா அதில் கால்சியம் கார்பனேட் நிறைய இருக்கிறதுனால. ஸோ அடுத்து இன்னொரு ஒரு செடி, இது பேம்பு பக்கத்துலேயே வச்சுருக்கேன் வீட்டுக்கு முன்னாடி. ஸோ பேம்பு நம்ம வீட்டில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் ஒரு ஃபெங்ஷூ ஃபாலோவருங்கிறதுனால ஸோ அவங்களோட இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேம்பு நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருந்தால் நான் வாஸ்து பிரகாரம் படியும் இதுபடியும் ரொம்ப ரொம்ப நல்லது. ப்ளஸ் நமக்கு ஒரு நல்ல குட் லக், பாசிட்டிவ் வைப்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ அப்புறம் இதிலே நான் ஆர்கிட் வச்சுருக்கேன். ஆர்கிட் ஒரு 5 இயர்ஸாக இருந்துச்சு, ப்ளூமே ஆகாமல். ஸோ நான் ஒவ்வொரு இடமா மாற்றி கடைசியில் பேம்பு பக்கத்தில் ஷிஃப்ட் பண்ணும்போது தான் அது கொஞ்சம் நல்லா ப்ளூம் ஆச்சு. அடுத்து இந்த செடி இந்த செடி நான் ஏற்கனவே வாங்கி வச்சேன். பட் அப்போ வரலை. அப்போ தெரியல இதோட இது எப்படி வளரும்னு. பட் இப்போ தெரிஞ்சிருச்சு. அந்த கிளைமேட்டுக்கு நல்லாயிருக்கு, கேரளா சைடில் உள்ள கிளைமேட்டுக்கு நல்லாயிருக்கு. ஸோ அதனால் பேம்பு பக்கத்தில் இருந்தாலே ஜென்ரலாக நல்ல சில்லுன்னு இருக்கும். ஸோ அந்த கிளைமேட்டுக்கு நமக்கு அங்கே நல்லா இருந்துச்சு. அடுத்து இந்த ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ளார்ஸ், அதாவது நல்லா அப்படி அந்த இடத்துக்கு போனாலே நமக்கு அப்படி ஒரு ஸ்மெல் வரும். இந்த பிச்சி, அப்புறம் அடுக்கு மல்லி இது எல்லாமே ஒரு செட்டாக வச்சுருக்கேன். ஸோ அந்த இடத்த க்ராஸ் பண்ணும் போதே நமக்கு அப்படி ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், ஒரு ஸ்மெல் நல்லா வரும். ஸோ இந்த இதெல்லாம் வந்துச்சுன்னா நான் அப்படியே பறித்து வீட்டில் உருளியில் போட்டுருவேன். அதுவுமே ஒரு ஃபெங்ஷூ ஃபாலோவருங்கிற ஒரு இதில் அவங்க பாசிட்டிவ் வைப்ஸ் வரும் அப்படிங்கிறதுக்காக இதையும் போடுவேன். அப்புறம் இது பக்கத்துலேயே மல்லியும் வச்சுருக்கேன், பிச்சி வச்சுருக்கேன், முல்லை வச்சுருக்கேன். இது எல்லாமே பூ பூக்கிற செடி, கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்து இதுலேயே ஒரு கிளைம்பர், இது நாங்கள் ஒரு 3 இயர்ஸ் பேக் எப்படி வச்சுருந்தோம், அது எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஃபர்தராக இருக்கும் அந்த வீடியோ கிளிப்ஸு. ஸோ இது ஃபஸ்ட்டு வெறும் ஒரு இது தான் வச்சுருந்தோம், கம்பி மட்டும்தான் வச்சுருந்தோம் க்ரில் வச்சு. பட் அது இவ்வளோ தூரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்னு நினச்சி கூட பார்க்கல. இப்போ இது நான் இது எல்லாமே வச்சது நானும் என் ஹபியும் மட்டும்தான். ஸோ இது எல்லாமே பூ பூக்கிற செடியாக வச்சுருக்கேன். இந்த சைட் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லோ இருக்கும், அப்புறம் ஆரஞ்சு இருக்கும், அப்புறம் பிங்க் கலர் இருக்கும், ஒயிட் கலர் இருக்கும். இது ஒரு ஹைபிஸ்கஸ் பிளான்ட்டு. ஸோ இது எல்லாமே நான் ஒரு ஐடியா இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு தான், ஐடியா திங்க் பண்ணிவிட்டு தான் நான் இது வைப்பேன். டக்குன்னு வைக்க மாட்டேன். ஸோ இந்த இடத்துல இது வச்சா நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு இது கொஞ்சம் நாள் போட்டு ஒரு இது பண்ணுவேன். இது இதில் பார்த்திங்கன்னா இது ஒரு போகேன் வில்லா பார்த்திங்களா, இது பிங்க் கலர். இது பக்கத்தில் இன்னொரு கிளைம்பர் இருக்குது, அதுவும் எல்லோ கலரில் பூக்கும். அடுத்து இது ஒயிட் கலரில் எக்ஸோரா, வெள்ளை கலரில் இட்லி பூ பூக்கிற செடி. அடுத்து அது பக்கத்துலேயே ஒயிட் அண்ட் பிங்க்கில் ஒரு போகேன் வில்லா செடி. இதுவும் ஒரு செடி வாங்கணும் காலையில். இது இண்டோர் பிளான்ட்டு, இண்டோரா அவுட்டோரான்னு தெரியல. ஸோ இப்போதைக்கு வெளியில் வச்சுருக்கேன் கார் பார்க்கிங் ஏரியாவில். ஸோ இது நல்லா வந்துடுச்சு அப்படின்னா ஓகே, அப்போ இது இண்டோர்னால் வீட்டுக்குள்ளே எடுத்து வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு எந்த டெம்பரேச்சர் செட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. நம்ம அதோட கிளைமேட்டுக்கு ஒத்து வருது எப்படி அப்படின்னு பார்த்துட்டு வைப்போம். ஸோ இது இப்போதைக்கு இண்டோருன்னு நினச்சிருக்கேன். ஏற்கனவே ஒன்று வச்சுருக்கேன் இண்டோரில் தான். பட் இது இன்னொருத்தவங்க சொன்னாங்க இது அவுட்டோரு அப்படின்னு.
ஸோ அதனால அந்த ரிசர்ச் போயிட்டுருக்கு. அப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் எக்ஸோரா இட்லி பூச்செடி வச்சுருக்கேன். அடுத்து இதில் தான் ஆக்சுவலாக இந்த செடி இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு செடி இருந்துச்சு, அந்த செடியை மாற்றிட்டு அது போயிடுச்சு. ஸோ செடி வளர்க்குறது நமக்கு வைப்போம், அப்புறம் திருப்பி அது போகும், அப்புறம் திருப்பி வைப்போம், இப்படி ஒரு ப்ராசஸ் தான் ஃபுல்லாக போய்கிட்டே இருக்குது. இது ஒயிட் கலரில் இருக்குது. இது இன்னும் நல்ல வெயில் வந்துடுச்சுன்னா அப்படியே டார்க் பிங்க் கலரில் வரும். ஸோ இது ஒரு டபுள் கலர் பொகேன்வில்லா. இன்னொன்று நம்ம கிளைமேட்டுக்கு பொகேன்வில்லா வச்சா நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், மெயின்டெனன்ஸும் கம்மி. ஸோ அதனால இப்போ ஃபுல்லாக பொகேன்வில்லாக்குள்ளே இறங்கிட்டேன். இப்போ நம்ம அந்த ஜாக் ஃப்ரூட் வாங்கினோம் இல்லையா, ஜாக் ஃப்ரூட்டும் லெமனும், ஸோ அது ரெண்டும் வைக்கிறதுக்கான இது பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது பக்கத்துலேயே பொமிக்ரானேட்டு, இந்த செடி நாங்கள் வாங்கினது தான். இது பார்த்திங்கன்னா நல்லா அப்படி கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்கள் பூவு, அதுக்கப்புறம் கொஞ்சம் காய், அடுத்து கொஞ்சம் பழம், அப்படியே ஒரு பஞ்சாக. நான் வேறு ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காலாம் போட்டதே இல்லை இது வரைக்கும் ஃப்ரூட்ஸ் கார்டனுக்கு. வேணால் முட்டை போடுவேன், முட்டை தோடு, அப்புறம் வெஜிடபிள் காம்போஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறது, அப்புறம் அந்த மண்புழு உரம் அது கடையில் கிடைக்கும், அது போடுவேன். அப்புறம் பஞ்சகாவியம் அதுவும் போடுவேன். இது இவ்வளவும் போடுவேன். இது எல்லாமே ஆர்கானிக். இது ப்ளஸ் நம்ம ஆக்ரோ ஹோமியோபதி பற்றி நான் சொல்லியிருந்தேன், பட் நான் இன்னும் ஒரு வீடியோவும் போடலை. ஸோ அதுக்கு ரிலேட்டடான கொஞ்சம் டிப்ஸ் கொடுக்குறேன். ஸோ ஆக்ரோ ஹோமியோபதி என்னென்னா, ஹோமியோபதினா என்ன, அது ஹியூமன் பீயிங் மட்டும்தான் சாப்பிட்றதுன்னு இல்லை, நம்ம பெட்ஸுக்கும் கொடுக்கலாம், பிளான்ஸுக்கும் கொடுக்கலாம். இன்ஃபேக்ட் பிளான்ஸுக்கு போடுறது அது பக்கா ஆர்கானிக் ஃபர்டிலைசர் மாதிரி தான். எப்படி நம்ம இதெல்லாம் போடுறோம் இல்லையா, அதாவது மாட்டு சாணம் அந்த மாதிரி போடுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும் ஆர்கானிக் ஃபர்டிலைசருக்குள்ளது வரும் ஆக்ரோ ஹோமியோபதி. ஸோ இதுக்கு இது பார்த்திங்கன்னா, இது கொய்யா பழத்துக்கு உள்ள பூ ஃபஸ்ட்டு இப்படி இருக்குது, அதுக்கப்புறம் அது காயாக மாறும், அதுக்கப்புறம் அப்படியே வரும் அடுத்தடுத்த ஸ்டேஜ். ஸோ நெக்ஸ்ட் திங் நான் என்னென்னா நம்ம ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட் கார்டனுக்கு நம்ம என்ன தேவை அப்படின்னா, நமக்கு ஃபாஸ்பரஸ் தேவை, நைட்ரோஜன் தேவை. இதுதான் ஜென்ரலாக போடுறாங்க, இதில் கெமிக்கல் இதில் போடுறாங்க. ஸோ 2 கொய்யா காய் வந்திருக்கு பார்த்திங்களா, ஸோ போடுறாங்க, ஜென்ரலாக கெமிக்கல்ஸ் போடுறாங்க. ஸோ நம்ம இது ஆக்ரோ ஹோமியோபதியில் என்ன மெடிசன் இருக்குது அப்படின்னா, வலேரியானா ஆஃபிஷியானிலிஸ் அப்படிங்கிற ஒரு மெடிசன் இருக்குது. அது மெடிசன் போட்டோன்னா அது ஃபாஸ்பரஸுங்கிற இதை நல்லா ஆக்டிவேட் பண்ணுது. நம்ம அந்த மெடிசனில் அது இருக்குது. ஸோ அதை நம்ம போட்டோன்னா நமக்கு ஃப்ரூட்ஸ் நல்லா ப்ரொடியூஸ் ஆகுது. கோவா நல்ல பெருசாக காய்ச்சிருக்கு இல்லையா, சூப்பராக இருந்துச்சு. பக்கத்துலேயே வாழை மரமும் இருக்குது. அடுத்து சமோமில்லான்னு இன்னொரு மெடிசன் இருக்குது. அது நைட்ரோஜனை அப்சார்ப் பண்ணுது பிளான்ட்ஸ்க்கு. ஸோ இந்த ரெண்டுமே ஃப்ரூட் கார்டனுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 8 குளோபியூல்ஸ் எடுத்து ஒரு 100 ml தண்ணியில் கலந்துட்டு அப்படியே அதோட இதில் ஸ்ப்ரே பண்ணி விட்டால் போதும். ஸோ இதுதான் நான் கலர்ஃபுல் பிளான்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னேன்ல. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக தான் இருக்குது, ஒவ்வொரு கலராக வச்சுருக்கேன். இந்த இடத்துல தான் நான் ஃபஸ்ட்டு பர்பிள் கலர் செடி வச்சேன், பட் இந்த இடத்துல நிறைய வெயில் படுது, அதனால அது டக்குன்னு போயிடுச்சு. ஸோ அதனால அதை மூங்கில் பக்கத்தில் மாற்றிட்டேன். இது பார்த்திங்கன்னா ரெட்டிஷ் ஆரஞ்ச் கலரில், இதுக்கு அடுத்து ஒயிட் அண்ட் பிங்க் கலரில் இருக்கும். அப்புறம் அரளி வச்சுருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வழியாக வந்தீங்கனாலே நமக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். அதை தாண்டி நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அப்படியே ஸ்மெல் நல்லாயிருக்கும். இது கண்ணுக்கு நல்லாயிருக்கும் குளிர்ச்சியாக இது பார்க்கும்போது. ஸோ இதை தாண்டினதுக்கப்புறம் நமக்கு நோஸுக்கு நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் கிடைக்கும். பிச்சி, மல்லி, அடுக்கு மல்லி எல்லாம் அதில் தான் இருக்குது. இவங்க 3 years பிஃபோர் எப்படி இருந்த இடத்த அதுக்கப்புறம் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு, கம்ப்ளீட் சேஞ்ச் ஓவர். அதுக்கு மேலே தான் இந்த செடியெலாம் கிளைம்பர்லாம் படர விட்டுருக்கேன். ஸோ இதில் நான் என்ன செடியெலாம் வச்சுருக்கேன்னா, மயில் மாணிக்கம்னு ஒரு செடி உண்டு. ஸோ அந்த செடி தான் நான் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணியிருந்தேன். இந்த சைடில் தெரியுதா, அந்த செடி அப்படியே கர்டைன் மாதிரி இருக்கும் நமக்கு வீட்டில். இதுதான் மயில் மாணிக்கம் செடி. ஃபஸ்ட்டு ஒன்று வச்சேன். ஸோ நமக்கு இது அவ்வளோ ஸ்பீடாக க்ரோத் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ரொம்ப வெயில் சொல்லுன்னு அடிச்சிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு செடி அது எங்கள் அத்தைக்கிட்ட இருந்து கிடச்சிது, என்னோடய மாமியார் அவங்கக்கிட்ட இருந்து கிடச்சிது, அதையும் எடுத்து வச்சுட்டேன். இதுவும் ஒரு கிளைம்பர் தான். ஸோ இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மல்லி செடி இந்த சைடு வச்சுருப்பேன். அடுத்து இது கிளைம்பர் தான்.
ஸோ இதுவும் வந்து ஒரு ஆர்ச் மாதிரி இப்போதைக்கு வச்சுருக்கேன். ஒரு ஒரு டெம்பரரியாக தான் ஒரு லாக் இருந்துச்சு. ஸோ அந்த லாகை வச்சு நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு ஆர்ச் மாதிரி வச்சுருக்கோம். இது வந்து ரம்பா இலை. இனிதான் நம்ம ஃப்ரூட் கார்டனுக்குள்ளே போகிறோம். இந்த ரம்பா இலையில் வந்து நம்ம பிரியாணிக்கெலாம் போடுவோம் இல்லையா, அந்த இது. ஸோ இங்கே பின்னாடி பேக்யார்டு ஃபுல்லாகவே வந்து ஃப்ரூட்ஸுக்காகவே வச்சிட்டோம், மரம் வைக்கிறதுக்காகவே. ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து ஒரு பார்டர் பிளான்ட்டு அப்படின்னு வச்சுருக்கேன். அந்த வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இது வந்து நமக்கு கத்திரிக்காய் செடி. ஸோ இது வந்து பூத்துருக்கு, காய் பறிக்காமல் அப்படியே விட்டுருக்கோம், பழுத்து இருக்குது. இது வந்து கஸ்டர்ட் ஆப்பிள், சீத்தாப்பழம் வந்து நம்ம வைக்கலாம். நம்ம ஆக்சுவலாக அது வந்து நமக்கு ரொம்ப மெயின்டெனன்ஸ் தேவையில்லை. இது வந்து பொமிக்ரானட். ஒரு மாதுளை இருந்தது, அது வந்து நம்ம சாப்பிட்டு சும்மா வெஜிடபிள் காம்போஸ்ட் மாதிரி போட்டு வச்சுருப்போம் இல்லையா, அந்த இதில் அதுவாக முளைச்சிது. இது வந்து நாங்கள் வாங்கி வச்சது. பட் அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. இது வந்து நிறைய காய்ச்சிருக்கு, அது இன்னும் அவ்வளோவா காய்க்கலை. நம்ம போட்டதுக்கும் நம்ம வாங்குறதுக்கும் டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஆனால் நான் எதுவுமே இதில் வந்து ஹைப்ரிட் வெரைட்டி வாங்கலை. ஹைப்ரிட் வெரைட்டி வேண்டாம், அது நல்லது இல்லை அப்படிங்கிறதுனால எல்லாமே பியூராக ரொம்ப நாள் கழித்து பூத்தாலும் நமக்கு காய்ச்சாலும் பரவாயில்ல, பேஷன்ஸியாக நமக்கு கிடைக்கட்டும், நல்லதாக சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் எதுவுமே நான் ஹைப்ரிட் வெரைட்டி வாங்கலை. இப்போ அதில் பார்த்திங்கன்னா அதுலேயே நான் முட்டைத்தோடு தான் போட்டிருப்பேன். அப்புறம் அதுக்கு அடுத்து வந்து நமக்கு நெல்லிக்காய் செடி இருக்குது. அப்புறம் இது வந்து வாழை மரம் வந்து நான் 3 வெரைட்டி வச்சுருக்கேன். இது வந்து மேங்கோ. இந்த மேங்கோ வந்து வாங்கினது. இன்னொரு மேங்கோ வச்சுருப்பேன், அது வந்து கொட்டை, நம்ம சாப்பிட்டு போட்ட கொட்டை, அந்த சீடில் தான் வச்சது. இது வந்து நாட்டு வாழைப்பழம் உள்ளது. இது வந்து நாங்கள் இலைக்காக வச்சுக்குவோம். இந்த இடத்துல வந்து நம்ம தென்னை மரம் வச்சுருக்கோம். அடுத்து கருவேப்பிலை வந்து நான் ஏன் வச்சுருக்கேன், எனக்கு தேவை, நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே எல்லாமே யூஸ் பண்ணால் நல்லாயிருக்குமேனு. ஸோ இது வந்து கருவேப்பிலை பக்கத்தில் மருதாணி இருக்குது. ஸோ நம்மாழ்வார் சொல்லியிருப்பாரு இல்லையா, நமக்கு தேவையானது என்னெல்லாம் தேவை அப்படின்னு. ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு முருங்கை வேணும், பப்பாயா வேணும், தென்னை வேணும், வாழை மரம் வேணும். வாழை மரம் வந்து கண்டிப்பாக அதில் எல்லாமே யூஸ் தான். வாழைத்தண்டு, வாழை பூவு, பழம், அதில் உள்ள ஸ்டெம்மு, இது எல்லாமே யூஸ் தான். இது வந்து பயிர் போட்டிருக்கேன், காய்கறிக்குள்ளே பயிர். இது வந்து அப்படியே இது கிளைம்பர் மாதிரி மரத்து கூட போட்டிருக்கேன். இந்த மரம் வந்து நம்ம சாப்பிட்டு போட்ட கொட்டையில் உள்ளது, மாமரத்தில் உள்ள கொட்டையில் உள்ளது. இது பக்கத்தில் வந்து சப்போட்டா வச்சுருக்கேன். ஸோ சப்போட்டா வந்து 3 months ஆச்சு அது ரைப் பண்ணி நல்லா பெருசாக வர்றதுக்கு. பாரு, ரெண்டு பேரும் அப்படியே வந்து அசந்து வந்து பக்கத்தில். இன்னொரு சப்போட்டா எங்கே இருக்குது, காமி? அங்க இருக்குது. ஓகே, இங்க ஸ்னேல் இருக்குதா, இங்க இங்க அங்க இங்க அங்க அங்க இங்க. ஸோ நம்மாழ்வார் சொன்ன மாதிரி இது எல்லாமே வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, இப்போ இல்லைனாலும் நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு ரொம்ப நல்லது. ஆனால் சக்கப்பழம் வைக்கிறதுக்கு வந்து நமக்கு இடம் ரொம்ப ஸ்பேஷியஸாக வேணும், மாமரத்துக்கும் இடம் ஸ்பேஷியஸாக வேணும். பட் நாங்கள் எல்லாமே ரொம்ப கன்ஜஸ்டடாக வச்சுருக்கோம். இது வளரும் போது தான் தெரியல, வைக்கும் போது என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க ரொம்ப க்ளோஸ்டாக வச்சுருக்கு அப்படின்னு. பட் நான் வைக்கும் போது தெரியல, இப்போ வளரும் போதே அது வந்து ஸ்பேஷியஸே இல்லாமல் இருக்குது. இது பைனாப்பிள் வந்து நம்ம சாப்பிட்டு போன்ற பைனாப்பிள் இருக்குது இல்லையா, அந்த ரூட்ஸ் மேலே உள்ளது, அதை கட் பண்ணி ஒரு பாட்டிலில் தண்ணி ஊற்றி ப்ரொபகேட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அதை வந்து இப்படி மண்ணுக்குள்ளே வச்சுட்டேன். அதுலேருந்து கொஞ்சம் ரூட்ஸ் வந்ததுக்கப்புறம் இதில் வச்சுட்டேன். ஸோ என்னோடய பையன் வந்து ஸ்னெயில்ஸ் காமிக்கிறான். ஸோ இதுதான் ட்ரம்ஸ்டிக் முருங்கை மரத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்னெயில்ஸாக இருக்குது, ஃபுல்லாக ஸ்னெயில்ஸு. ஸோ நம்ம ஆக்ரோ ஹோமியோபதி பற்றி இப்போ பேசலாம் கொஞ்சம். ஸோ இப்போ நமக்கு வந்து பூக்குது, அதுக்கப்புறம் அது வந்து காய்க்கிறதுக்கு ஸ்டேஜுக்கு வரும்போது அது வந்து அப்படியே அந்த பூ விழுந்துருது அப்படின்னா நம்ம அந்த இதுக்கு வந்து எபிஸ் மெலிஃபிக்கான ஹோமியோபதி மெடிசன் ஒன்று இருக்குது. ஸோ அந்த மெடிசன் நம்ம யூஸ் பண்ணலாம், எல்லா செடிக்குமே யூஸ். ஸோ இது வந்து நம்ம ஹியூமன்ஸ்க்கு இன்ஃபர்டிலிட்டி கேசஸ் அந்த மாதிரி வரும் இல்லையா, கிளினிக்கா ஹாஸ்பிட்டலில் அந்த மாதிரி வரவங்களுக்கு எபிஸ் மெலிஃபிக்கா ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். ஸோ அதே இது தான் நம்ம வந்து பிளான்ட்ஸுக்கு, அனிமல்ஸுக்கு இதே இது தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம். ஸோ இது வந்து
பஞ்சகாவியா. இது வந்து கவு டங் அண்ட் யூரின் ரெண்டுமே மிக்ஸ்டு. இதில் வந்து 1 லிட்டர் வாட்டர் கூட 30 ml மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பட் நாங்கள் வந்து 1 லிட்டர் வாட்டருக்கு 200 ml மிக்ஸ் பண்ணி வந்து அதோட பிளான்ட்ஸோட ரூட்ஸில் ஸ்ப்ரே பண்ணுறோம். ஸோ மந்த்லி ஒன்ஸ் இப்படி பண்ணுன்னா நல்லா பெனிஃபிஷியலாக இருக்குது. இப்போ நான் வந்து எக் ஃபர்டிலைசரே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு, ஆல்மோஸ்ட் லாக்டவுன் முடிச்சு இப்போ தான் 1 இயர் இருக்கும். அது இப்போ தான் யூஸ் பண்ணேன். பேக்யார்டுக்கான கார்டன் டூர் நீ ஃப்ரெண்ட்ஸில் உள்ளதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில்